நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த குழந்தைய சமூக வலைத்தளங்களில் முக்கியமாக யூடியூப்பில் நம்மள பல பேர் பார்த்துருக்கக்கூடும். வேதிகாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோய் பற்றின வீடியோ தான் இந்த காணொளி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிர்மல் பேசுகிறேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. குறள் 423. இந்த காணொலியில் நம்ம முக்கியமாக சில கொஷின்ஸ் அட்ரஸ் பண்ண போகிறோம். முதலாவது, வேதிகாவுக்கு வந்த ப்ராப்ளம் என்ன, அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய் என்ன. இரண்டாவது, அந்த நோய் அதாவது SMA அப்படின்னா என்ன, SMA நம்மளுக்கு என்ன செய்யும், அது நம்மளை எப்படி தாக்கக்கூடும், நம்மளுக்கு செய்யக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது, இந்த SMA க்யூர் பண்ண முடியுமா, அப்புறம் இந்த SMA அப்படிங்கக்கூடிய இந்த மருந்து பற்றி என்ன விஷயம் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த SMAக்கும் COVID-19க்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வேதிகாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோயின் பெயர் ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபி, ஷார்ட்டா SMA அப்படின்னு கூப்பிடுவாங்க. தமிழில் இதுக்கு முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு நோய் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. அதாவது நம்ம முதுகு தண்டுவளத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள், அதாவது நரம்பு செல்கள் முக்கியமாக பாதிக்கப்படைந்து வலுவிழந்து போவதனால நமக்கு தசைநார் என்ன ஆகுதுன்னா நாளடைவில் இழப்பு ஏற்படுது. அதனால தான் இதுக்கு ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபி அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபி, அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த டயக்ராமில் பார்க்கக்கூடிய இந்த சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் உதவி செய்யும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியது தான் சென்சரி நியூரான். அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு சென்சரி இன்புட், ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது அடிக்கிறதோ தொடுறதோ இல்லை சூடு வைக்கிறதோ, அதாவது ஹீட்டு, இந்த மாதிரியான சென்சேஷன் வந்து சென்சரி அப்படின்னு சொல்லுவோம், நம்மளால் உணரக்கூடியது. இந்த சென்சரி நியூரான் மூலம் நமக்கு இன்புட் வந்த பிறகு அதுக்கு கான்சிக்வன்ஸாக, அதற்கு எதிர் வினையாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டாக்டர் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ஹேமர் மூலம் முட்டியில் இப்படி அடிக்கிறாருன்னா நம்ம டக்குன்னு இப்படி தூக்கும். அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெருப்பில் கை வைக்கிறோம் அப்படின்னாக்கா சுடுதுன்னு சொல்லிட்டு கை எடுக்கிறோம். இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ். ஸோ இது நடப்பதற்கு சென்சரி நியூரான்கள் மூலம் இன்புட், அதாவது செய்தி வந்து உட்கடத்தப்பட வேண்டும். எதற்குன்னா தண்டுவடத்தில். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னன்னா, தண்டுவடம், நம்ம முதுகு தண்டுவடத்தை குறுக்காப்பில் வெட்டினா என்ன இருக்குமோ அதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குற இந்த எல்லோ கலர் சென்சரி நியூரான் மூலம் இன்புட் வந்து அவுட்புட்டாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா மசில் கான்ட்ராக்ஷன், அதாவது மசில் சுருங்குவதன் மூலம் நம்ம இந்த கால் வந்து இப்படி டக்குன்னு எட்டி ஒதுக்கிற மாதிரியான ரிஃப்ளெக்ஸ் வரும். இதை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இங்கே மோட்டர் நியூரான், இந்த ரெட் கலரில் இருக்கிற மோட்டர் நியூரான் தான் இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த மோட்டர் நியூரான் இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு பேர் வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மோட்டர் நியூரானோட ஹெட். இந்த மோட்டர் நியூரான் தான் இந்த ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபியில் பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு நரம்பு செல். இந்த மோட்டார் நியூரான்கள் உயிரோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் வகிப்பது வந்து SMA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன். SMனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா சர்வைவல் மோட்டார் நியூரான். அதாவது இந்த பேர்லயே இருக்குது, சர்வைவல் அப்படின்னா உயிர் வாழ்வதற்கு அப்படின்னு அர்த்தம். இந்த SMA இருக்கும் பொழுது நியூரான்கள் ரொம்ப ஹாப்பியாக, அதாவது நார்மலாக ஃபங்க்ஷன் செய்யும். இன்கேஸ் இந்த SMA இல்லாத பொழுதோ இல்லை கரெக்டான ஃபங்க்ஷன் செய்யாத பொழுதோ நியூரான்கள் வந்து சந்தோஷமாக இல்லாமல், அதாவது மிகவும் ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் இறப்பதற்கும் வாய்ப்புண்டு. ஸோ இது இறப்பதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, SMA இல்லை அப்படின்னாக்கா மோட்டர் நியூரான் இறந்துவிடும் அப்படின்னு சொன்னோம். இந்த ரெட் கலரில் இருக்க மோட்டர் நியூரான் இறந்தாக்கா என்ன நடக்கும்னு உங்களால இமேஜின் பண்ணியிருக்க முடியும். அதாவது இந்த சர்க்யூட்டில் இது இல்லாத பொழுது என்ன ஆகும்னா, இந்த மசில்ஸ் வந்து யூஸ் ஆகாத மசில் வந்து லாஸ் ஆகிடும். யூஸ் இட் ஆர் லூஸ் இட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுதான் வந்து நாளடைவில் மசில் டோன் கம்மியாகி மசில் லாஸ் ஆகிறதுக்கும் காரணம். சரி, இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளடைவில் வந்து குழந்தைக்கு வந்து நடப்பதற்கு முடியாமல், நிற்பதற்கு முடியாமல், இல்லை தன்னால உட்கார கூட முடியாமல் இது முத்தி போய் கடைசியில மூச்சு விடுவதற்கும் சிரமப்படும். அப்புறம் சாப்பிட்ட சாப்பாடை வந்து விழுங்குவதற்கும் சிரமப்பட்டு இறுதியாக வந்து பெர்மனன்ட் வென்டிலேட்டர்ல இருக்கக்கூடும். SMA நமக்கு எப்படி இந்த டிசீஸை விளைவிக்கக்கூடும் புரிஞ்சுவதற்கு முக்கியமா நம்ம SMN1 அப்புறம் SMN2 ஜீனை பத்தி தெரிஞ்சுக்கணும். SMN1 சர்வைவல் மோட்டார் நியூரான் 1ன்றது ஒரு ஃபங்க்ஷனல் புரோட்டீன் தரக்கூடிய ஒரு ஜீன். வேறஸ் SMN2 வந்து ஒரு ட்ரங்கேட்டட் புரோட்டீன் தரக்கூடிய ஒரு சூடோஜீன். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இது என்னதான் எக்ஸ்பிரஸ் ஆனாலும்
எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ரோட்டீனை டிகிரேட் செய்து விடும் நம்ம செல்ஸ். ஸோ SMN1 வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கணும். இதில் எதாவது மியூட்டேஷன் இருந்தாலோ இல்லை இந்த ஜீன் வந்து டெலிட் ஆக இருந்தாலோ நமக்கு SMA வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். டிபெண்ட்ஸ் ஆன் SMN2 காப்பி நம்பர். SMN2 சியூடாஜீனாக இருந்தாலும் இதிலிருந்து வரக்கூடிய SMN புரோட்டீன் வந்து கொஞ்சம் டோஸ் கம்மியாக இருப்பதனால ஒரு காப்பியாக இருந்தால் என்ன ஆகும், 2 காப்பியாக இருந்தால் என்ன ஆகும், நிறைய விதமான காப்பி, அதாவது காப்பி நம்பரை பொறுத்து நம்ம இந்த SMA ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபியோட தாக்கம் முடிவு செய்யப்படும். ஸோ இது டைப் 1 டைப் 1A 1B டைப் 2 3 4 அப்படின்னு டாக்டர்ஸை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ SMN1 என்னன்னு பார்த்துட்டோம், SMN2 என்னன்னு பார்த்துட்டோம். சரி, இது வந்து எப்படி நமக்கு வருது, எதனால் வருதுன்னா இது ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். இது ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி அப்பா கிட்ட இருந்து 2 குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் நமக்கு வரும், அம்மா கிட்ட இருந்து 2 குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் நமக்கு வரும். லெட்ஸ் சே அம்மா கிட்ட ஒரு ஃபால்ட்டி ஜீன் இருக்குது, அப்பா கிட்ட ஒரு ஃபால்ட்டி ஜீன் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு இந்த மாதிரியான காம்பினேஷனில் நமக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதில் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 காம்பினேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர்ன்றனால ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் அலில் இருந்தாலே போதும், அதாவது ஒரு குரோமோசோம்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் ஜீன் இருந்தாலே போதும், இந்த நோய் நமக்கு தாக்காது. அப்படின்னும் போது இந்த ஃபர்ஸ்ட் 3 பார்க்கும்போது இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஹெல்த்தி ஜீன் இருப்பதனால இந்த 3 பேருக்குமே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நோய் தாக்காது. வேற கடைசியில் இருக்கிற இந்த ஃபால்ட்டி ஜீன் மட்டுமே, முக்கியமாக பை அலிலிக்குன்னு சொல்லக்கூடிய 2 குரோமோசோம்லையுமே இந்த ஜீன் இருந்தாக்கா, ஃபால்ட்டி ஜீன் இருந்தாக்கா ஹோமோசைகஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இந்த ஃபால்ட்டி ஜீன் மூலம் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி நடக்கும். இந்த SMA வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. குழந்தையில பாதிக்கப்பட்டு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கூட பாதிக்கக்கூடிய அளவுக்கு SMN-ஓட எக்ஸ்பிரஷன் லெவலில் பொறுத்து இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இது ஏர்லி ஸ்டேஜ்லேயே முக்கியமாக வந்து இன்ஃபேன்டைல் SMA அப்படின்னு சொல்லக்கூடிய அது வரும்பொழுது குழந்தை வந்து எழுந்து உட்கார்றதுக்கு கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நேரிடும். இந்த நோய் போக போக கடைசியில் வந்து குழந்தையால மூச்சு விடுவதற்கு, எந்த ஒரு சாப்பாடு மூழ்குவதற்கு, ஏன் தன்னுடைய உமிழ்நீரை வந்து மூழ்குவதற்கு முடியாமல் போவதனால, மூச்சு விடாதனால இறந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த கட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் வென்டிலேஷன் வேணும் அப்படின்றத பார்த்தோம். சரி, இது வந்து ஒரு டெர்மினல் இல்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஆமாம், இது வந்து ஒரு டெர்மினல் இல்னஸ். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இறப்புன்றது வந்து 100%. சரி, அப்போ இதுக்கு கியூரே கிடையாது அப்படின்னு நோவார்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மா கம்பெனி தயாரிக்கும் ஜோல்ஜென் SMA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீன் தெரப்பி ப்ராடக்ட் மூலம் இதை வந்து சரி செய்யலாம். இது வந்து முதலாவது வந்து HEV-XIS அப்படின்னு சொல்லக்கூடிய F6 கம்பெனி வந்து தயாரித்து இந்த ப்ராடக்டை வந்து நோவார்டிஸ் கிட்ட வித்துடுறாங்க. இந்த கம்பெனி வந்து F6 வந்து இதுக்கு FDA அப்ரூவல் லாஸ்ட் இயர் வாங்கிட்டாங்க. ஸோ இது என்னன்னா அடினோ அசோசியேட்டட் வைரஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொன்ன அந்த SMN ஜீனை வந்து டெலிவர் பண்ணுறது தான். ஒரே ஒரு டோஸு நம்மள ஐவியில் இன்ஜெக்ஷன் போடுவதன் மூலம் இந்த குழந்தைகளை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய விலை வந்து 16 கோடி இந்தியன் ரூபாய். நான் தப்பாக சொல்லுங்க, 16 கோடி இந்தியன் ரூபாய். சரி, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா AAV அப்படின்றத பார்த்துட்டோம். இதுக்கு கிளினிக்கல் ட்ரையல் நடத்தினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த கிளினிக்கல் ட்ரையலோட ரிசல்ட்ஸ் வெளியே வந்திருக்குது. இந்த கிளினிக்கல் ட்ரையலோட ஆர்டிக்கலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த கிளினிக்கல் ட்ரையலோட அவுட்புட்டு குயிக்காக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த ட்ரக் வந்து இந்த ஜீன் தெரப்பி வந்து சேஃப் மற்றும் எஃபிஷியன்ட் அப்படின்றத இந்த கிளினிக்கல் அவுட்கமாக சொல்லியிருக்காங்க. அதோட நம்பர்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக போக வேணாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நம்ம இன்னவே சொன்னேன் ஹெல்த்தி ஜீன் அப்படின்ட்டு, அப்புறம் ஃபால்ட்டி ஜீன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஹெல்த்தி ஜீன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா SMN வேலை செய்யக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் ஜீனை வந்து அடினோ அசோசியேட்டட் வைரஸ் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது வந்து அடினோ அசோசியேட்டட் வைரஸில் இந்த ஹெல்த்தி ஜீன், அதாவது நம்மளுடைய SMN ஜீனை வந்து SMN1 வந்து உள்ளே போட்டு இந்த அடினோ அசோசியேட்டட் வைரஸை தான் வந்து இன்ஜெக்ஷன் மூலம் செலுத்துறாங்க. அது நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு முக்கியமாக இந்த மோட்டார் நியூரான் உள்ள சென்று இந்த SMN அப்படின்ற ஜீனை வந்து எக்ஸ்பிரஸ் செய்து SMN புரோட்டீனை ப்ரொடியூஸ் செய்து இந்த மோட்டார் நியூரான் சாகாமல் பார்த்துக்கொள்ளும். இந்த ஜீன் தெரப்பியின் மூலம் குழந்தைகள் காப்பாற்றப்படுவதாகவும் அவங்க வந்து இந்த மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது இந்தந்த வயசுல இந்தந்த செயல்பாடுகளை குழந்தை செய்யணும் அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 6 மாதங்கள்ல
குழந்தை வந்து உட்காரணும், கொஞ்சம் தவழ்ந்து போகணும், ஒரு வயசுல அது நடக்கணும் அப்படின்ற மாதிரியான மைல்ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு. மைல்ஸ்டோன்ஸ்னா அந்த ப்ராப்பர் மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷன் படி குழந்தை அச்சீவ் செய்தானே இந்த ஜீன் தெரப்பின் மூலம் குழந்தைகள் அதெல்லாம் அச்சீவ் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா முக்கியமான ஒரு பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். ஸோ ஜோல்ஜன் எஸ்எம்ஏக்கும் COVID-19க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத முதல்ல கேட்டிருந்தேன். என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்என் ஜீனை எப்படி அடினோ அசோசியேட்டட் வைரஸ் மூலம் டெலிவரி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய இப்போ ஆஸ்ட்ராசெனிகா தயாரிக்கக்கூடிய இந்த கோவிஷீல்டு, ஆக்ஸ்ஃபோர்ட் இணைந்து தயாரிக்கும் இந்த கோவிஷீல்டு வேலை செய்யுது. அடினோ அசோசியேட்டட் வைரஸ் மூலம் கொரோனா வைரஸோட ஸ்பைக் புரோட்டீனை உருவாக்கக்கூடிய அந்த ஜீனை தான் டெலிவர் செய்கிறாங்க. இப்படி தான் நம்ம COVID-19 வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மாடர்னா பயோடெக் வந்து இந்த அடினோ அசோசியேட்டட் வைரஸ்க்கு பதிலாக லைப்போசோம் பேஸ்டு டெலிவரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து டிஎன்ஏக்கு பதிலாக RNA யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷனில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, இந்த ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீன் டெலிவரி சிஸ்டம் ஐதர் அடினோ அசோசியேட்டட் வைரஸாக இருக்கட்டும், இல்லை லைப்போசோம் பேஸ்டாக இருக்கட்டும், ஐதர் அது வந்து RNA மூலக்கூறுவாக இருக்கட்டும், இல்லை DNA மூலக்கூறுவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கடந்த 40 to 50 வருஷம் கூடிய ரிசர்ச்சினோட அவுட்கம் தான். ஜீன் தெரப்பியில் நடக்கக்கூடிய ரிசர்ச்சோட அவுட்கம் தான் நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியெடுத்து வர முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ இறுதியில் உங்களிடம் நாங்கள் விட்டு செல்வது ஒரே கேள்விதான். உயிர்கொல்லி நோயாகிய SMAவை உயிர்காக்கும் மருந்தாக இருக்கும் ஜோல்ஜன் SMAவை வாங்குவதற்கு க்ரௌட் ஃபண்டிங் பண்ணும் நம்ம அதே டெக்னாலஜி வரக்கூடிய கோவிஷீல்டை எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான். உங்களுடைய பதில்களை இங்கே காமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த ஜோல்ஜன் SMA ஏன் இந்த அளவுக்கு விலையில் விற்க வேண்டும் அப்படின்ற கேள்வி எழுந்தாலும், இல்லை இதை பற்றின இன்னும் டெக்னிக்கல் கொஸ்டின் எழுந்தாலும் தயவுசெய்து கமெண்ட்ல தெரிவிங்க. இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான சயின்டிஃபிக் தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.